அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலந்திட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட வழிபட வாழ்ந்திடும் சிவனே அம்மை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் காக்க வருவான் கங்கை கொண்டு சூலங்கேந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதி அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர் கின்னுரை தானே. திருமூலர். அவரை தனியா சந்திக்க வைத்தியரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அபயகந்தி வேரோட மீண்டும் வனம் புகுந்தேன். அந்த வனத்துல என்னுடைய மாந்திரிக சக்தி எதுவுமே செல்லுபடியாகல. வைத்தியரை என்கிட்ட தனியா பேசணும்னு கூப்பிட்டுருக்கீங்கன்னா அப்போ? ஆமாப்பா, நேற்றுக்கு நான் நம்பூதிரியோட வனத்துக்கு போயிருந்தேன்ல, அங்க நான் முருகேசனை பார்த்தேன். அப்படியா? முருகேசனை நேரில் பார்த்ததும் அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டேங்கல்ல? இல்லப்பா. ஏன்? நான் என்னன்னு சொல்றது, நான் அங்க போனப்போ வனத்துல நந்தினி பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. சித்தர்கள் எல்லாரும் கூடியிருந்தாங்க. அங்க முருகேசன் சித்தர்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனும் பாதி சித்தர் மாதிரி தான் இருந்தான். அவனை கூப்பிடலான்னு நினைச்சப்போ நம்பூதிரி என்கிட்ட இப்ப அவனை கூப்பிட வேண்டாம்னு சொல்லி தடுத்துட்டாரு. எதனால? நாம வந்திருக்கிறது சித்தர்களுக்கு தெரிஞ்சா அவங்களோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும். அதோட இந்த நேரத்துல கூப்பிட்டா அவன் வரமாட்டான். உயிரோட இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களே, இன்னொரு தடவை வந்து அவனை தனியா சந்திச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம நானும் முருகேசனை உயிரோட பார்த்துட்டோங்கிற சந்தோஷத்துல திரும்பிட்டேன். ஆனா வீட்டுக்கு வந்ததும் வள்ளிக்கிட்ட உண்மையும் சொல்ல முடியாம பூவும் பொட்டுமா இருக்க வேண்டியவளை விதவ கோலத்துல பார்க்க முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தவிக்கணும் வைத்தியரே? அவகிட்ட சொல்லிட வேண்டியது தானே. தான் புருஷன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா. சந்தோஷம்தான் படுவா. ஆனா அவனை பாக்குறேன்னு உடனே வனத்துக்கு கிளம்பி போயிடுவாளே. ராத்திரி ஒரு கனவு, வள்ளி முருகேசனை தேடி வனத்துக்கு போய் அவனை சந்திச்சு பேச, அவன் இவளை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல பொறுக்க முடியாம அவ மலை உச்சியிலேருந்து குதிக்கிற மாதிரி. இல்ல வைத்தியரே, நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. வள்ளிக்கிட்ட சொல்லாம இருக்கிறது ரொம்ப தப்பு. நாம அவளுக்கு செய்யறது துரோகம். அவ புருஷன் உயிரோட இருக்கிறது நாளைக்கு அவளுக்கு தெரிய வந்தா நாமெல்லாம் சேர்ந்து மறைச்சிட்டோன்னு வள்ளி நம்மள கோச்சிக்க மாட்டா, நம்ம கிட்ட பேச கூட மாட்டா. அது எனக்கும் புரியுது கண்ணா. ஆனா முருகேச மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்காம இவகிட்ட சொல்லி வள்ளி ஏமாந்து போகணுமா? நல்லா இருக்கே வைத்தியரே.
அவன் என்ன நம்மள நினைக்கிறது? நாம போயிட்டு அவன் கண்ணத்துல 2 அறைய விட்டு வாடா வீட்டுக்குன்னு கூட்டிட்டு வர வேண்டியதுதான். அவன் உங்க பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு அவ கூட கொடுத்துன நடத்திட்டு அவளை இப்ப அம்போன்னு விட்டுட்டு இவன் சாமியாரா வனத்துக்குள்ள போய் உட்காந்துக்குவானா? அவன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம இனிமேல் சும்மா இருக்க கூடாது வைத்தியரே. வாங்க நம்ம இன்னைக்கே போவோம். இல்லப்பா, இந்த விஷயம் முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி தான். அவசரப்பட்டோன்னா பல சங்கடங்களை நாம சந்திக்கணும். முருகேசனுக்கு என்ன ஆச்சு? அவன் ஏன் அங்க இருக்கான்? திரும்பவும் வள்ளியோட வாழற எண்ணம் அவனுக்கு இருக்கா இல்லையா? நாமெல்லாம் அவனை கட்டாயப்படுத்துறதுனால அவன் வந்துருவானா? அப்படியே வந்தாலும் அவன் எத்தனை நாள் இங்க இருப்பான்? சாமியாரா போனவனுக்கு வீட்டுல கால் தங்குமா? புருஷன் செத்துட்டதா இருக்கிறவ அப்படியே கூட இருந்துடலாம். அவன் திரும்பவும் விட்டுட்டு போயிட்டான்னா வள்ளியோட கதி என்ன ஆகும்? இப்படி பல விதமா யோசிச்சு யோசிச்சு தலை குழம்பி போயிடுச்சுப்பா. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வர சொன்னேன். இப்ப சொல்லு, என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் ஒரே வழி, நாம முருகேசனை சந்திச்சு பேசவாது செய்யணும் வைத்தியரே. அது இன்னைக்கே போக முடியுமான்னு தெரியலப்பா. மூலிகை எடுக்கணும்னு சொல்லி எங்கிட்ட இருந்த அபயகந்தி வேற நம்பூதிரி வாங்கிக்கிட்டு மறுபடியும் வனத்துக்குள்ள போயிட்டாரு. இன்னும் அவர் வந்து என்ன பார்க்கல. அப்புறம் முருகேசன் கிட்ட இப்ப பேசுறது உச்சிதம் இல்லைன்னு நம்பூதிரி என்கிட்ட சொன்னாரு. அவர் எப்படியும் என்ன பார்க்க வருவாரு. அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். உங்க மருமகனை பாக்குறதுக்கு இன்னொருத்தர் அனுமதி தேவையா வைத்தியரே? அவன் உயிரோடு இருக்கிறத சொன்னதே நம்பூதிரி தானே. இப்ப பேச வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அவர் வந்து சொல்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. அப்போ அது வரைக்கும் நீங்க வள்ளிக்கிட்ட சொல்லவும் மாட்டீங்க. அவ விதவி கோலத்துல இருக்கிறத பார்த்து நீங்க நொந்தும் போவீங்க, அப்படித்தானே வைத்தியரே? வள்ளிக்கு பக்குவமா எடுத்து சொல்லி அட்லீஸ்ட் அவளை பூவும் பொட்டுமாவது இருக்க சொல்லலாம்ல. சொல்லலாம். முருகேசன் உயிரோட காட்டாம அவ அப்படி இருந்தா ஊர் தப்பா பேசும்பா. வைத்தியரே, ஊர் தப்பா பேசுறதுலாம் நம்ம பெருசா எடுத்துக்கூடாது. நீ படிச்சவன், சாமியே இல்லைன்னு சொல்றவன், உன்னால அப்படி நினைக்க முடியும்பா? அவ பொம்பளை புள்ள, கோவில் தெருன்னு போயிட்டு வரவ. அவளால ஒருத்தர் சொல்ல பொறுத்துக்க முடியாதுப்பா. கொஞ்சம் பொறுத்து செய்யலாம். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்கன்னா அப்புறம் எதுக்கு நான் தனியா கூப்பிட்டு பேசணும்னு சொன்னீங்க? கோவிச்சுக்காதப்பா. இதையெல்லாம் போய் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? உங்ககிட்ட சொன்னதுனால என் மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. அடுத்து என்ன செய்யணும்னு என் மனசுல ஒரு தெளிவு வந்துடுச்சுப்பா. எல்லா குழப்பத்தையும் அந்த ஈஸ்வரன் தீர்த்து வைப்பா. எப்பயும் போல எல்லா பொறுப்பையும் அவன் தலையில சுமத்தி வச்சுட்டேங்க. இனி நான் சொல்ல என்ன இருக்கு? சரி, எப்ப வனத்துக்கு போய் முருகேசனை பார்க்கலான்னு நம்பூதிரி சொல்றாரோ அப்ப என்கிட்ட சொல்லுங்க, நானும் உங்களோட வரேன். சரியா? அப்புறம் வைத்தியரே, காக்கை சித்தர் கனவுல வந்து சொல்லி அம்மா வந்து அக்காவை திருக்கலாக்குடி கோவிலுக்கு கூட்டு போறாங்க. அப்படியா? கனவுல வந்து சொன்னாலும் காக்கை சித்தர் சொல்லியிருக்காருன்னா போயிட்டு தான் வரணும். அப்ப சீக்கிரமா பிருந்தா குணமாயிடுவா. கவலைப்படாதப்பா, உங்க கஷ்டமெல்லாம் தீரத்தான் போகுது. அப்ப நீ போய் தானே அவங்கள அனுப்பி வைக்கணும். ஆமாமா. சரி, வா போகலாம். சாமி கும்பிட்டுக்கம்மா. ஈஸ்வரா, வாமா. நாம இன்னைக்கு கோவிலுக்கு போறோம், சீக்கிரம் வந்துருக்கண்ணான்னு உன் தம்பி கிட்ட சொன்னேன். இன்னும் வரான். அத்த, வா ரஞ்சினி. என்ன இந்த பக்கம்? நீங்க பிருந்தானிய கூட்டிட்டு திருக்குலாக்குடி போறீங்களாமே, அதான் போற வழியில சாப்பிடுறதுக்கு கீரை வடை, இஞ்சி மரப்பா, அப்புறம் நடந்து கலப்பாயிட்டா உடம்புக்கு தெம்பு தர எள்ளு உருண்டை, இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அத்த. ஆமா, நாங்க கோவிலுக்கு போறோன்னு உனக்கு யார் சொன்னது? வேற யாருக்கு? உங்க பையன் தான் சொன்னார் அத்த. அவனை நீ எங்க பார்த்த? நேத்து கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தேனா, அப்ப அவர் எதிர்க்க வந்தாரு. நான் உங்களை பத்தியும் பிருந்தானிய பத்தியும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். அவர் தான் சொன்னாரு. இவ எதுக்கு இங்க வந்தா?
நாங்க என்ன சுத்தி பார்க்கவா போறோம்? விரதம் இருந்து கோவிலுக்கு போறோம். அங்க இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. உனக்கே வீட்டுல நிறைய வேலை இருந்திருக்கும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு உனக்கு எதுக்கு இதை தேவையில்லாத வேலையெல்லாம்? இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போமா. என்னத்த உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், வேண்டான்னு சொல்றீங்களே. நீங்க கோயிலுக்கு எடுத்துட்டு போலனாலும் பரவாயில்ல, நான் இங்க வச்சுட்டு போறேன், போயிட்டு வந்து சாப்பிடுங்க. சொன்ன கேளு ரஞ்சினி, இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நீ எடுத்துட்டு போ. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதனாலதான் சொல்றேன், எடுத்துட்டு போ. அத்தை, எதை பத்தியும் நினைக்காம உங்களுக்காக ஆசையா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்க சாப்பிட்டாலும் சரி, இல்ல கீழே கொட்டினாலும் சரி. ஆனா அத்தை, ரசமணீஸ்வரரை வேண்டியிருக்கேன், விருட்சத்தை சுத்தி வந்திருக்கேன். சாமி என்னை கைவிட்டுறாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பிருந்தா அன்னைக்கு சீக்கிரம் குணமாயிடும். நான் போயிட்டு வரேன். கண்ணா, இவ ஏதேதோ சொல்லிட்டு போறா. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமானு எனக்கு தெரியல. இத பாரு கண்ணா, நமக்கு தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு. எப்படிதான் நீந்தி கடக்க போறோமோ தெரியல. அவ சின்ன பொண்ணுடா, எதுவுமே அவளுக்கு புரியல. நம்ம கஷ்டம் அவளுக்கு எதுக்கு? இத பாரு கண்ணா, அவளுக்கு சொன்னதுதான் உனக்கும். மனசுல வச்சுக்க. நானும் அக்காவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடும். வா பிருந்தா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஈஸ்வரா, காக்கை சித்திரை நமக்கு வழிகாட்ட வந்துட்டார். இதுக்கப்புறம் நமக்கு என்னம்மா பயம்? வரேன் கண்ணா. சரிம்மா. வாமா. ஏதோ இந்த மாதிரி நம்பிக்கையோட அவங்க போயிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. அம்மா, என்னம்மா பிருந்தாக்காவை கூட்டிட்டு கோவில் போறீங்களா? ஆமாம்மா, கோவிலுக்கு தான் போறோம். ஆனா நம்ம ஊர் கோயிலுக்கு இல்ல, திருக்கிழாக்குடியில் இருக்கிற திருக்கோலநாதரை தரிசனம் பண்றதுக்கு போறோம். அப்படியா? நான் கூட அந்த கோயிலை பத்தி கேள்விப்பட்டிருக்கேம்மா. அக்காவை கூட்டிட்டு வரேன்னு வேண்டிட்டு இருந்தீங்களா? இல்லம்மா, நேத்து ராத்திரி காக்கை சித்திரை என் கனவுல வந்து உன் பொண்ணை திருக்கிழாக்குடிக்கு கூட்டிட்டு போய் பூஜை செஞ்சு அங்க இருக்கிற லிங்கங்களுக்கு சுனை நீரால அபிஷேகம் பண்ணவே, தேனீக்கள் ரூபத்துல இருக்க சப்த கன்னிகள் பூஜை பண்றத உன் பொண்ணை பார்க்கவே, அப்போ உன் பொண்ணு பூர்ணமா குணமாயிடுவான்னு சொன்னாரு. அதான் கூட்டிட்டு போறேன். இப்பவே கிளம்புனாதான் 10 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு போக முடியும். அதுவும் இல்லாம உச்சி காலத்துலதான் சப்த கன்னிகள்லாம் பூஜை பண்ணுவாங்களாம். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பி வர்றதுக்கு சரியா இருக்கும். நல்லதுமா, பத்திரமா போயிட்டு வாங்க. வாமா. இது பிருந்தாவோட கதையை முடிக்க கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. நிச்சயமா நான் போனா ஒன்றும் பண்ண முடியாது. காளிக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆள் இங்க வந்து ஆகிற காரியமும் இல்லை.
அமர்கிட்ட நம்ம எதுவும் இப்ப சொல்ல வேண்டாம். நாமளே காரியத்தை முடிச்சிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்? எஸ், இங்க பக்கத்துல இருக்கிற நம்ம இயக்கத்தை சேர்ந்த இளங்கோக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு அவன் மூலமாவே பிருந்தா கதை முடிச்சிடலாம். கரெக்ட். சொல்லுங்க ராணி. இளங்கோ, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. என்ன சொல்லுங்க? நான் இப்போ பூமி காத்தம்பட்டியில தான் இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. நான் இப்ப இங்க வந்ததே அமர் சாரோட அசைன்மெண்ட்டை முடிக்கதான். அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன சொல்லுங்க? சோ நீ உடனே கிளம்பி திருக்கலாக்குடிக்கு போகணும். அந்த பொண்ணு கொஞ்சம் புத்தி பேதலிச்ச மாதிரி இருப்பா. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அங்க அவ கதையை முடிச்சிட்டேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். இங்க பாரு இளங்கோ, நான் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி என்னால முடியாத ஒரு வேலையை தான் இப்ப நான் உனக்கு கொடுத்துருக்கேன். இத நீ சக்சஸ் பண்ணன, அமர் சார் எனக்கு தரதா சொன்ன அந்த அமௌண்ட்ல பாதி அமௌண்ட்டை நான் உனக்கு தருவேன். புரிஞ்சுதா? சரி, சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ஆமா, அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அம்மாவையும் பொண்ணையும் நான் இப்ப போட்டோ எடுத்திருக்கேன். அதை உனக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். ஓகேவா? சரி, நான் பாத்துக்கிறேன். இளங்கோ, பி கேர்ஃபுல். எக்காரணத்தை கொண்டு நீ மாட்டிக்காத. ஆனா காரியமும் முடிஞ்சாகணும். அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க போட்டோ அனுப்புங்க. வேலையை கச்சிதமா முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். ஓகே. சிவாய. ஓம் நம 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 சிவாய.
ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய